ஆதிபராசக்தி அம்மா அவதார தேவி அம்மா உன்னடி சரணடைய வந்தோம் அம்மா. ஆதிபராசக்தி அம்மா அவதார தேவி அம்மா உன்னடி சரணடைய வந்தோம் அம்மா. செவ்வாடை சக்தி அம்மா சித்தர் பீட தத்துவம்மா சந்ததி நிம்மதி பெற வந்தாயம்மா. அம்மா தாயே கொஞ்சம் கண் பாரம்மா, அருள்வாயே எங்கள் பங்காரம்மா. அம்மா நடமாடும் தெய்வம் நீ அம்மா. முத்து முத்து மூடுவிழா அம்மா மூடுவிழா, சக்தி 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 விழா, சக்தி யுகம் கண்ட விழா. ஓம் சக்தி. பக்தர் ஒருவருக்கு தன் பரத்துவத்தை புரிய வைக்க அம்மா அருளிய அருள்வாக்குகளை பார்ப்போமா? லட்சுமியும் நானே, சரஸ்வதியும் நானே, 30 தேவர் மட்டுமல்ல, மும்மூர்த்திகள் மட்டுமல்ல, அனைத்து தெய்வங்களையும் படைத்து சாட்டையில்லா பம்பரம் போல் ஆட்டி வைப்பவள் நானடா என கூறி தன் வலது கை கட்டை விரலை உயர்த்தி மற்ற 4 விரல்களை உள்ளடக்கி காண்பித்திருக்கிறாள் அன்னை. ஜோதிடம் ஜாதகம் என்று அந்த பக்தர் அலைந்து திரிந்த பொழுது அவர் அறியாமையை போக்கி அன்னை கூறினாள், ஜாதகத்தை பார்த்து இந்த கிரகத்துக்கு இந்த தெய்வத்தை நாடினால் பலனுண்டு என்று அலைகிறவர்களுக்கு மேலும் குழப்பத்தை உண்டாக்கி விடுகிறேன். ஏன் தெரியுமா? அத்தனை தெய்வங்களையும் மாட்டி படைப்பவள் நான். நவகிரகங்கள் தேவகணங்கள் அவை எனக்குள் அடக்கம். என் பக்தனுக்கு நவகிரகங்கள் பற்றிய அச்சம் தேவையில்லை என்று புலப்படுத்தி இருக்கிறாள் அன்னை. எனவே அம்மா கோயிலில் நவகிரகங்களுக்கு இடமில்லை. பூரண சரணாகதி அடைந்தவர்கள் நவகிரக தோஷம் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு முறை நாகபீடம் பற்றி அன்னை உணர்த்தினாள். புற்று மண்டபத்தின் பின்னால் உள்ள நாகபீடத்தில் எலுமிச்சை பழம் பிழிந்து விளக்கேற்றும் பொழுது காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி சார்பில் நானே அருள் புரிகிறேன் என்றாள். ரிஷிகேசம் போய் வர வேண்டும் என்று பிரியப்பட்ட ஒரு பக்தரிடம், என்னிடம் வந்துவிட்ட உனக்கெல்லாம் எதற்கடா ரிஷிகேசம்? அந்த ரிஷிகேசம் ஆகவும் நானே இங்கே இருக்கிறேன். அங்கே போய் என்ன சாதிக்க போகிறாய்? போடா போ என்று கூறினாள். அம்மாவின் இந்த அவதார காலத்தில் இவளிடம் கேட்டு சாதிக்க முடியாததை எங்கு போயும் சாதிக்க முடியாது என்பதை அந்த பக்தருக்கு உணர்த்திய தருணம் அது. இத்தகைய அருள்வாக்குகளை தினசரி மனதில் அசை போட்டு கொண்டு அம்மாவிடம் பரிபூரண சரணாகதி அடைந்து நம் குழப்பங்கள் தீர மனமுருகி பிரார்த்திப்போம். எங்கேயும் அலைய வேண்டாம், என்னிடம் வந்துவிட்டால் போதும் என்ற அன்னையின் சொல்லை அனுதினமும் நாம் நினைத்து நிம்மதி பெறுவோம். ஓம் சக்தி.